அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ விஷ்ணுமையா திருக்குடும்ப திருசன்னிதானம். தமிழ்நாட்டில் ஸ்ரீ பேச்சியம்மன் சுவாமியும் ஸ்ரீ விஷ்ணுமையா சுவாமியும் ஒன்றா இருக்கிற கோவில் இது மட்டும்தான். கோயம்புத்தூரில் சுண்டக்காமுத்தூர் பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. காந்திபுரத்துலேருந்து S17 பஸ் இங்கே வரும். இல்லை கார்லேயோ பைக்லேயோ வந்தால் உக்கடத்துலேருந்து புட்டுவிக்கி ரோடு வழியாகவும் வரலாம், அல்லது கோவைப்புதூர் VLB காலேஜ் வழியாகவும் வரலாம். இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லேயும் சனிக்கிழமையும் இங்கே விசேஷமாக பூஜை நடக்கும். சனிக்கிழமை காலையில் நேரத்தில் பூஜை நடக்கும். இப்போது இந்த கோவிலில் இந்த மே 3, 4 மகோ உற்சவம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 4ஆம் தேதி உற்சவம் அங்கே நடந்துகிட்ருக்கு. நேற்று நான் வரலான்னு நினச்சேன், ஆனால் வர முடியல. இன்றைக்கி நேரம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதால வந்திருக்கேன். நான் இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி நிறையா டைம் வந்திருக்கேன். சரி, இந்த கோவிலை ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோன்னு அவங்கக்கிட்ட அனுமதி கேட்டேன். அவங்க இந்த மாதிரி விசேஷம் வரப்போகுது, அப்போ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். இந்த செண்டை மேலே சத்தம் அப்படியே வரவேற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வைப் ஏற்றுது. கேரள மக்களுக்கு இந்த கோவிலை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. குட்டி சாத்தான் கோவில் அப்படின்னு கொஞ்சம் பேர் பயப்படவும் செய்வாங்க. குட்டி சாத்தான் கிடையாது, குட்டி சாத்தன். சாஸ்தா அப்படிங்கிற பெயரோட திரிபு தான் சாத்தன். சாஸ்தா அல்லது சாத்தனுக்கு நேரான தமிழ் சொற்கள் பார்த்திங்கன்னா குரு, ஐயன், உயர்ந்தவன் அப்படிங்கிற பொருள் தான் வருது. ஐயப்ப சுவாமியை நம்ம ஐயன்னு சொல்லுவோம். சாஸ்தா அப்படிங்கிறது ஐயப்ப சுவாமியோட ஒரு அவதாரம் தான். குட்டி சாத்தன் அப்படின்னாவே மக்களை பாதுகாக்கும் கடவுள், அழிக்கிற கடவுள் கிடையாது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இங்கே வழிபாடு செஞ்சுட்டு போனால் பிரச்சனைகள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும். நீங்கள் என்ன வேண்டுனாலும் சரி, அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். கேரளா தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய விஷ்ணுமையா கோவில் இதுதான். தேவாரத்தில் சிவபெருமானோட குழந்தை தான் விஷ்ணுமையா அப்படின்னு குறிப்பும் இருக்குது.
நம்ம வேண்டுதல் நடக்கும், நம்ம கேட்டது கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிக்கும். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு யாராவது செய்வினை ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு போனால் மட்டும் போதும், அது எல்லாமே அகன்று போயிடும்.